சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான சித்திரை மாதம், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பயிற்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதுலயும் முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல நம்ம சேனல்ல 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை வீடியோவா போட்டிருக்கோம். மிதுன ராசிக்காரங்க இன்னும் உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அடுத்தவங்களை ஏமாத்த தெரியாது, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்க தெரியாது, நேற்றைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு இவங்களுக்கு பேச தெரியாது, எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாங்க, நம்பினவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த குணத்தாலேயே இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க, இவங்களோட நட்பு வட்டாரம் ரொம்ப பெருசா இருக்கும். அதே நேரம் இந்த குணத்தாலதான் இவங்க நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வருவாங்க, நிறைய கடன் சம்பந்தமான நெருக்கடிகளையும் சந்திச்சுட்டு வருவாங்க. குறிப்பா பழகினவங்க கஷ்டப்படுறாங்க, நண்பர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டத்தை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஜாமீன் போட்டு யாருக்கிட்டையாவது பணத்தை கடனா வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த கடனையும் இவங்க தான் அடைக்க வேண்டியிருக்கும். இவங்க யாரை நம்பி கடனை வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க ₹1 கூட கடன் அடைக்க மாட்டாங்க. இதனாலேயே பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல சிக்கிக்கிட்டு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை தான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. போதா குறைக்கு ஒரு சில மிதுன ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலமா உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகளை தொடர்ச்சியா சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல கடந்து போன பங்குனி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு யோகங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ கொடுக்காத ஒரு மாதமாவே கடந்த பங்குனி மாதமும் இருந்திருக்கு. சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்க கடந்த பங்குனி மாசத்துல பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் எதுவும் இல்லாம ஒரு மந்தமான நிலைமையை சந்திச்சிருக்காங்க. உத்தியோகத்துல இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு திடீர் பண நெருக்கடி அப்படிங்கிறது கடந்த பங்குனி மாசத்துல ஏற்பட்டிருக்கும். ஒரு சில மிதுன ராசிக்காரங்க ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக புதுசா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் கடந்த பங்குனி மாசத்துல ஏற்பட்டிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த பங்குனி மாதம் பண நெருக்கடியை ஏற்படுத்தின ஒரு மாதமாவே கடந்து போயிருக்கு. ஒரு சில மிதுன ராசிக்காரங்க தவிர்க்க முடியாத உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் கடந்த பங்குனி மாசத்துல சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க சமீப காலமா நெருக்கடியான சூழல்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா கடந்த 2-3 மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க அவங்களோட நெருக்கடியான காலகட்டங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வெளியே வந்துட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாவே இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா வரப்போற குரு பயிற்சி அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஜாக்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ஒரு சில அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஒரு சில அதிரடியான முன்னேற்றங்களையும் அடைய போறீங்க. அதனால மிதுன ராசிக்காரங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமாவே இருந்தாலும் சரி, நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களை விட்டு முழுமையா விலக போகுது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இனி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது சித்திரை மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு சில அற்புதமான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாசத்துல கிடைக்க போகுது. ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்கள் அப்படின்றதும் இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. சித்திரை மாதம் அப்படின்னு சுருக்கி சொல்றதை விட வரப்போற தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமாவே மிதுனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு விதமான முன்னேற்றம் அப்படிங்கறத கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நாளா நீங்க தோல்விகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வரீங்க, எந்த விதமான வெற்றிகளும் கிடைக்கல அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா நீங்க தொட்டதெல்லாம் வெற்றியா மாற போகுது. உங்களை ஏமாத்தினவங்களும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு கட்டாயமா கிடைக்க போகுது. அதுலயும் குறிப்பா இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில ஏற்கனவே குரு பகவான் அமர்ந்திருக்கார். அவர் கூடவே இணைஞ்சி சூரிய பகவானும் ஒன்னா அமர போறார். கிரகங்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குரு பகவானோட இணைறாரு அப்படின்னாலே ரொம்ப பெரிய யோகத்தை ஜாதகருக்கு கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். அதுலயும் முக்கியமா மிதுன ராசிக்காரங்களோட லாபஸ்தானத்துல குருவும் சூரியனும் ஒன்னா இணையறதால உங்களுக்கு டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். குறிப்பா தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும், பண நெருக்கடி அப்படிங்கிறது குறையும். நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம், நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம்.
அதுவே உத்தியோகத்தில் இருக்கிற மிதுன ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது. அதே போல நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாலும் சரி, இந்த சித்திரை மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. வேலை மாற்றம், வேற வேலைகளுக்கு போயிடணும், இந்த வேலையில நிறைய நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற மிதுன ராசிக்காரங்களும் வேலை மாற்றத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவே இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க என்ன விதமான முயற்சிகளை இந்த சித்திரை மாதத்துல எடுத்தாலும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும், சிறப்பான லாபங்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் இருக்கும். அதே சமயம் உங்களோட சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பழகினவங்களாகவே இருந்தாலும் சரி, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, பொருள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை மிதுனராசிக்காரங்க முழுமையா தவிர்த்துடுங்க. அதுலயும் முக்கியமா ஒரு சில சொந்த பந்தங்கள் உங்ககிட்ட புடுங்கி திங்கிறதையே வாடிக்கையா வச்சுக்கிட்டு உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. அவங்க மூலமாவே நீங்க நிறைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சு வருவீங்க. அப்படிப்பட்ட சொந்த பந்தங்களை தயவு தாட்சணையுமே பார்க்காம நீங்க ஒதுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அதே போல நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து நிறைய உதவிகளை அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நண்பர்களையும் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா தவிர்த்துடுங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, திறமசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கிரிமினலா யோசிச்சீங்க அப்படின்னா உங்களை யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை யாரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத உங்களால ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிக்க முடியும். அடுத்ததா இந்த சித்திரை மாசத்துல மிதுன ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான போராட்டங்களோ பெரிய அளவுக்கான சண்டை சச்சரவுகளோ இருக்காது. அதே நேரம் உங்களோட தாய் மூலமாவோ அல்லது தாய் வழி சொந்தங்கள் மூலமாவோ கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது. அடுத்ததா இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனியும் செவ்வாயும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறாங்க. சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள் அப்படிங்கறதாலையும் பகை கிரகங்கள் ரெண்டும் உங்களோட யோக ஸ்தானத்துல இருக்கிறதாலையும் ஒரு சில மன அழுத்தங்கள், மன குழப்பங்கள் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாசத்துல பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, முக்கியமான விஷயங்கள்ல உங்களால முடிவுகளை எடுக்க முடியாம நிறைய தடுமாற்றங்களை சந்திப்பீங்க. அதையும் மீறி அவசரப்பட்டு ஒரு சில முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகள் மூலமா ஒரு சில நஷ்டங்களை நீங்க சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, செவ்வாய் பகவான் சனியோட இணைஞ்சு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதால தம்பி தங்கைகள் கூட ஒரு சில மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். ஒரு சில மிதுன ராசிக்காரங்க உங்க தம்பி தங்கைகள் மூலமா பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் நீதிமன்றம் சம்பந்தமான வழக்குகளை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால தம்பி தங்கைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. குறிப்பா வெளி இடங்கள்ல தம்பி தங்கைகளை பத்தி எந்த விதமான வார்த்தைகளையும் பேசாதீங்க. அடுத்ததா இந்த சித்திரை மாசத்துல உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில உங்க ராசியோட அதிபதியான புதன் பகவான் சுக்கிரன் மற்றும் ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். ஒரு ராசியோட அதிபதி தொழில் ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். ஆனா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசியோட அதிபதி ராகு பகவானோட இணைஞ்சு இருக்கிறதால தொழில்ல நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திப்பீங்க. புதுசா எதிரிகள் உருவாவாங்க. ஒரு சில மிதுன ராசிக்காரங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால மிதுன ராசிக்காரங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரொம்பவே கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. குறிப்பா மின்சாதன பொருட்களை கையாளும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அதுவே முக்கியமா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரையுமே முழுமையா நம்பாதீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த சித்திரை மாதம் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாசத்துல கிடைக்கும். அதே நேரம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், இந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவுமே இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு கிடைக்காது. நன்றி, வணக்கம்.